தரணியெங்கும் நிறைந்து காணப்படும் கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம். உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன். நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் 26/7/2021 திங்கட்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. திதி இன்று காலை 6:23 வரை திவிதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:20 வரை அவிட்டம் பின்பு சதயம். சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் மற்றும் புதன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சந்திரன் இணைந்து உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீர்கள். 2 நாட்கள் தள்ளி போடுவது சிறப்பு. மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் சிக்கனத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். நீங்கள் முடிந்தவரை இன்று மௌனமாக இருக்கவும், யாருடனும் இன்று வாக்குவாதத்தில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய செயல்களில் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்றைய தினம் தானுண்டு, தனது வேலையுண்டு, தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் காரியங்களில் தடைகள் ஏற்பட்டு பாதியில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத செய்திகள் மூலமாக சில விரயங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவியரிடையே இன்று நல்ல அனுசரணையுடன் ஒத்துழைப்புடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு பணச்செலவுகள் கூடுகிறது என்று கவலைகள் இருக்கலாம். உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக உங்கள் உறவினர்களிடம் சில பகைமை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. எனவே சற்று கவனமாக இருங்கள். முடிந்தவரை மௌனம் காப்பது சிறப்பு. தியானம் மற்றும் யோகாசனம், இறை வழிபாடு போன்றவற்றை செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும். நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளிலும், கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளிலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். யாரை நம்பியும் இன்று நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற வேலைகளை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். ஆரோக்கியத்திற்காக நீங்கள் சற்று செலவுகள் கூடுதலாக செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரு விதமான மந்தத்தன்மையும் உடல் சோர்வும் இன்று ஏற்பட்டு பிறகு நீங்கிவிடும் நாளாக இன்று அமையப்பெறுகிறது. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அப்படி ஏதேனும் எடுக்க வேண்டியிருந்தால் சிறந்த நண்பர்கள், சான்றோர்களின் ஆலோசனைகளை பெற்று அதை செயல்படுத்துவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள். இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள். நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது, இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. யாரை நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது செயல்பாடுகளில் சற்று ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். உங்களது உடல் சோர்வும் இன்று ஏற்பட்டு அது நீங்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 5. நன்றி நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். இதனால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.